தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். எனக்கு தெரிஞ்சு இந்த தீர்மானம் நிறைவேற்றுறதுக்கு முன்னாடியே இந்த திமுக மூலம் வந்து ஒழிச்சு கட்டுறதை முதல் தீர்மானம் நிறைவேற்றணும். நான் அதுக்கு தான் நம்ம களத்தில் வந்திருக்கோம், இல்லைன்னு சொல்லலை. தொடர்ச்சியாக எவ்வளோ பெரிய அநீதியான இந்த சம்பவத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்காங்க நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ பெண்களுக்கான அந்த பாதுகாப்பை உறுதி செய்யப்பட வேண்டும். தொடர்கதையாக நடந்து கொண்டே போகிறது. தேடி 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 பெண் பிள்ளைகள் மீது கை வைத்து கொண்டே ஒரு கூட்டம் அலைந்து கொண்டே இருக்குனாக்கா அவனுக்கு இந்த ஆட்சியின் மீது, அரசாங்கத்தின் மீது, காவல்துறை மீது துளி அளவு கூட பயம் இல்லை. ஏன்னா அவன்லாம் பாதி பேர் அனுதாபியாக இருக்கிறான். அனுதாபியாக இருந்துக்கிட்டு அக்கப்புறம் பண்ணுறான் பொழுது இந்த கொடுமைகளை எதிர்த்து பேச வேண்டிய, கேட்க வேண்டிய ஊடகவியலெல்லாம் இன்றைக்கி இந்த தொடப்பக்கட்ட மீசை வச்சுட்டு ஒருத்தன் சுற்றுவான் பாருங்கள். பேசலை, சீரியஸாக சொல்கிறேன். இந்த அண்டா குண்டா அந்த பெண்ணியம் பேசக்கூடிய நபர்கள் யாருமே பேசுகிற பொழுது சமூகத்துடைய இவ்வளவு பெரிய இழிநிலைவுக்கு நீங்கள் எல்லாரும் வந்து இங்கே காரணமாக இருக்கீங்க. இது அப்படி படித்ததுக்கு போல டெல்டா விவசாயிகளுடைய பிரச்சனைக்கு காரணமாக இருக்கக்கூடிய டெல்டாக்காரன் ஸ்டாலினுக்குன்னு சொல்லி ஒரு தீர்மானம் நிறைவேற்றினா நல்லா இருக்கும். ஏன்னா அவர் தானப்பா தான் டெல்டாக்காரன் சொல்லிட்டு வயக்காட்டில் ஷோ போட்டு இறங்குறது, கான்ட்ராக்ட் போட்டு ரோடு போட சொல்கிறது, பதனியை குடிச்சு விட்டு சக்கரை பொடியலான்னு கேட்க வேண்டியது கரெக்டா? முதல்ல எனக்கு இருக்கக்கூடிய கேள்வியே, இந்த கட்டுமானத்துக்கு அனுமதி கொடுத்ததுக்கு முன்பு இந்த வேளச்சேரி தொகுதிக்கு எம்எல்ஏ யாருனாக்கா காங்கிரஸ் சேர்ந்த அசன் மௌலானா தான் எம்எல்ஏ. சதுப்பு நிலத்திற்குள்ள குப்பையை கொட்டுறதுக்கு ஏன் முதல்ல அனுமதிச்சிங்க? பல ஏக்கரை வந்து ஆக்கிரமித்து சென்னையில் இருக்கக்கூடிய எல்லா குப்பையிலும் கொண்டு போய் அங்கே போய் டம்ப் பண்ணுறக்கூடிய இந்த புத்திசாலித்தனமான முடிவை எடுத்தது யார்? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி ஒரு 3rd கிரேட் நபரை வச்சு நீங்கள் என்ன வேணாலும் பேசுவீங்க, எவ்வளோ ஆபாசமாக பேசுவீங்க. பெண் உரிப்பை பற்றி, பெண்களை பற்றி ரொம்ப மோசமாக பேசுகிறது, பெரும் தலைவர்களை வந்து வன்மமாக அசிங்கமான முறையில் பேச வேண்டியது, குறிப்பாக வந்து பொன்முடி, அதாவது எது பாலியல் தொழிலை கொண்டு போய் சைவம் வைணவத்தோடு ஒப்பிட்டு பேசக்கூடிய நபருக்கு நேற்று நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? கட்சியில் துணை பொதுச் செயலாளர் பதவியை வந்து முதலமைச்சர், மாண்புமிகு முதலமைச்சர் கொடுத்துருக்கிறீங்க. பதவி கொடுத்த அன்னைக்கே ஒரு டிரைவர் வந்து கேட்குறான், பஸ்ஸை நிப்பாட்ட சொல்லி தூய்மை பணியாளர் சொன்னாக்கா என் கூட படுக்க வரையான்னு கேட்குறான். 2வது மேட்ரு, நீ ஓசியில் தானே போகிறேன்னு அந்த ஆள் மாதிரியே பேசுகிறான். தூய்மை பணியாளர்களை எவ்வளோ மோசமாக ஒரு டிரைவர் இன்றைக்கி பேசான்னு பார்த்துட்டு இருக்கோம். அதே நிலைமையில் தூய்மை பணியாளர்களை இவ்வளோ எப்படி தேடி தேடி கைது பண்ணாங்கன்னு பார்த்தோம். இன்றைக்கி தூய்மை பணியாளர்கள் தற்கொலை செய்வதற்காக மெரினா பீச்சில் இருக்கிறாங்க. ஸோ தன் உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இங்கே ஒரு அரசாங்கம் நடந்து கொண்டு இருக்கிறது. எதற்காக? தன் வேலையை நிரந்தரம் பண்ணி கொடுங்க, தனக்கான ஊதியத்தை சரியாக சொல்லி போராடுறாங்க. அதை கொடுப்பதற்கு வக்கற்ற அரசு தேடி தேடி விஜய் அவர்கள் மீது பழி சொல்வதும், அதில் வந்து பல ஆஸ்கார் நாயகன்லாம் இப்போ எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியலன்னு சொல்லி இன்றைக்கி மேடைகளில் பேசணும்னா நம்ம பார்த்தோம். ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம்ண்ணா. வணக்கம் தேவ். 40 நாளுக்கு அப்புறம் திரு விஜய் அவர்கள் புது நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு. பொதுக்குழுவும் நடந்திருக்கு, நிறைய விஷயம் நடந்திருக்கு. திரு விஜய் அவர்கள் மறுபடியும் என்னென்ன பேசியிருக்காருன்னா, வன்ம அரசியல் நடக்குது தாவேக்காக்கு எதிராக, அப்புறம் வந்து தாவேக்காக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்னு பேசியிருக்காரு. அதே மாதிரி முதல்வர் வந்து பச்சை பொய் பேசுறாரு, அப்படி நான் சொல்லலை, சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிருச்சு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. நீங்கள் பார்த்துருப்பீங்க அவரோட ஸ்பீச் எல்லாம். எப்படி இருந்துச்சு இன்னைக்கு? வெல்கம் பேக் தளபதி. ஸோ வி ஆர் ஹியர் டு சப்போர்ட் யூ. எப்போவுமே நாங்கள் இருக்கிறோம் உங்களுக்குன்றதை திரும்ப திரும்ப நாங்கள் பறைசாற்றி கொண்டே இருக்கிறோம். இதில் நம்ம விஜய் அவர்களுடைய தரப்பிலிருந்து நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னாக்கா, பசித்தவர்களுக்கு உணவளித்த பொழுது என்னை பாரி வள்ளல் என்றார்கள், என் மக்கள் ஏன் பசியாக இருக்கிறேர் என்று கேட்ட பொழுது என்னை பரம எதிரியாக பார்க்கிறார்கள். கரெக்டுங்களா? பசித்தவருக்கு இவர் உணவளித்த பொழுது அவரை பாரி வள்ளல் என்றார்கள், என் மக்கள் ஏன் பசியாக இருக்கிறார் என்று கேட்ட பொழுது என்னை பரம எதிரியாக பார்த்தது இந்த சமூகம், இந்த அரசியல்வாதிகள், இந்த திமுகவை சார்ந்த நபர்கள் என்பதைத்தான் இன்றைக்கு அவர் பறைசாற்றுகிறார். எந்த மனிதனையும் குறைத்து இடப்போடாதீர்கள். எப்படி? எந்த மனிதர்களையும் குறைத்து இடப்போடாதீர்கள். ஏன்னாக்கா காலம் அப்படித்தான் நமக்கு காண்பித்திருக்கிறது. யாரை நீ இலக்காரமாக குறைச்சி மதிப்பிடுறியோ அவன் தான் இந்த உலகத்தை பிடிச்சி ஒரு உழுக்குவான். அதேபோல் நீங்கள் விஜயை குறைச்சி மதிப்பிட்டு அவரை வந்து நீங்கள் அடிச்சிடலாம், முடக்கலாம் நினைக்கும் பொழுது நிச்சயமாக உங்களையும் இந்த சமூகத்தையும் பிடிச்சி ஒரு உலுக்கி அவர் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை தருவதற்கான ஒரு மாபெரும் தலைவனாக இங்கே வந்து நின்று காரணம் பொழுது, நான் முன்பே கூறியது போல் இவரை பிரபஞ்சம் தேர்ந்தெடுத்திருக்கிறது தலைவனாக. ஸோ நீங்கள் அந்த இடத்துல அவரை வந்து நீங்கள் ஏதாவது அசைச்சு பார்க்கலாம்னு நினச்சிங்கனாக்கா ஒர்க் அவுட் ஆகாது. நிச்சயமாக ஒர்க் அவுட் ஆகாது. அதுதான் இன்றைக்கி மறுபடியும் அவர் எதை சொன்னாலும் மறுபடியும் கரெக்டாக ஒரு இடத்துல வந்து நிற்கிறாரு. மறுபடியும்
டிஎம்கே வைசஸ் டிவிகே தான். இதில் எந்த மாற்று கிடையாது. நிச்சயமாக 2026 உங்களை வீழ்த்துவதற்கான எல்லா முயற்சியிலையும் நாங்கள் ஈடுபடுவோம். கேட்டுங்களா? இப்போ இப்போ மெயினாக நம்ம எதை பற்றி பேச வேண்டியது இருக்கு தெரியுமா? சொல்லுண்ணா. ஒரு மாதம் அந்த உளுத்தம் பருப்புலாம் கொஞ்சம் ஊறி உப்பி போயிருக்கு. கல்லை வச்சு ஆட்டுவோமா? ஸ்டைலில் நீங்கள் ஆட்டுங்க. ஆமாம், வரண்டா தளபதி எங்களுக்கு கிடைச்ச வரண்டா. எவன்லாம் என்னென்ன பேசுனியோ, பெரிய மிஸ்ஸு சின்ன மிஸ்ஸு அண்டா குண்டா அத்தனை பேர் இன்றைக்கி வச்சு ஆட்டுன்னு ஆட்டுறோம். கோயம்புத்தூருக்கு ஒரு விஷயம், கோயம்புத்தூர் பாலியல் வழக்கை கொடுத்து ஒரு வய பேசல. எல்லாம் ஏன் அதை பற்றி பேசவே மாட்டாங்க? ஏன் இன்னைக்கு நேஷனல் நியூஸ்னா அது தம்பி, நியூஸ் நேஷனல் நியூஸாக இல்லையான்றது முக்கியம் இல்லை. அது எவ்வளோ சென்சிட்டிவான விஷயம். ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். முதல் முறையாக ஒரு பெண் பிள்ளைக்கு இப்படி தமிழகத்தில் நடந்திருக்குனாக்கா நம்ம வந்து பேசாமல் போகலாம். கரெக்டுங்களா? சரி, ஓகே, ஏதோ ஒரு தவறு நடந்துருச்சுன்னா தொடர்கதையாக நடந்து கொண்டே போகிறது. தேடி 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 பெண் பிள்ளைகள் மீது கை வைத்து கொண்டே ஒரு கூட்டம் அலைந்து கொண்டே இருக்குனாக்கா அவனுக்கு இந்த ஆட்சியின் மீது, அரசாங்கத்தின் மீது, காவல்துறை மீது துளி அளவு கூட பயம் இல்லை. ஏன்னா அவன்லாம் பாதி பேர் அனுதாபியாக இருக்கிறான். அனுதாபியாக இருந்துக்கிட்டு அக்கபர் பண்ணுறான் பொழுது இந்த கொடுமைகளை எதிர்த்து பேச வேண்டிய, கேட்க வேண்டிய ஊடகவியலெல்லாம் இன்றைக்கி இந்த தொடப்பக்கட்ட மீசை வச்சுட்டு ஒருத்தன் சுற்றுவான் பாருங்க, பேசலை. சீரியஸாக சொல்கிறேன். இந்த அண்டா குண்டா அந்த பெண்ணியம் பேசக்கூடிய நபர்கள் யாருமே பேசலன்னும் பொழுது சமூகத்துடைய இவ்வளவு பெரிய இழிநிலைவுக்கு நீங்கள் எல்லாரும் வந்து இங்கே காரணமாக இருக்கீங்க. ஒரு விஷயத்தை நான் மீண்டும் பறைசாற்ற விரும்புகிறேன். கொடுங்கோல் ஆட்சியாளன், கொடுங்கோல் அரக்கனாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியாளனுக்கு எவன் ஒருவன் பக்கபலமாக துணையாக நிற்கிறானோ அவன் அதை விட பெரிய அரக்கனாகத்தான் பார்க்கப்படுகிறான் சமூகத்தில். நான் ஒரு விஷயத்தை டீகோட் பண்ணிவிட்டு நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போவோம். என்ன விஷயம்? அதாவது ஒரு ஆட்சியாளன் என்பவன் மிக மோசமான ஒரு ஆட்சியை கொடுக்குறான்னும் பொழுது அந்த மோசமான ஆட்சியை கொடுக்கக்கூடிய ஆட்சியாளன் கூட நீங்கள் வந்து ஜோடியாக பல நபர்கள் சேர்ந்து கொண்டு பயணிக்கிறீங்கல்ல, கூட்டணி கட்சின்ற பேரில் வந்து பல பேர் ஜோடியாக பயணம் செஞ்சு போகிறீங்க இல்லையா? எப்போயுமே ஒரு செருப்பு அந்து போச்சுன்னு வச்சுக்கேன், ஜோடி செருப்பையும் சேர்த்து தான் தூக்கி போடுவாங்க. கரெக்டுங்களா? அதனால் திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன். அப்படின்னு தைச்சு போட்டுக்கிட்டே என்ன பண்ணுறது? அப்படின்னு தைச்சு போட்டுக்கிட்டே என்ன தைக்க விடுவோமா? நம்ம இதுக்கு இருக்கிறோம். அதாவது எப்போயுமே சொல்கிறேன், கொடுங்கோல் ஆட்சியாளன் வந்து அவன் வந்து ஒரு தவறான ஆட்சியரானா அவன் கூட நீ ஜோடி செருப்பு போல் சுற்றிக்கிட்டே இருக்கிற. அந்த செருப்பை நாங்கள் அறுத்தறிஞ்சிருவோம். அப்புறம் நீ உன்னை சேர்த்து தன்னால் தூக்கி போடக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும். எவனும் ஒத்த செருப்பு வச்சு நீங்கள் சுற்றினவங்க வரலாறு என்பது கிடையாதுன்னும் பொழுது கூட்டணி கட்சிகள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி அந்த பாலியல் வழக்கு குறித்து அந்த பெண் பிள்ளைக்கு எதிராக இன்றைக்கு சமூகத்தில் எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை நரேட்டிவ் செட் பண்ணுறானுங்க. 11 மணிக்கு அவனுக்கு அங்கே என்ன வேலை தானே? தனி மனித சுதந்திரத்தை பற்றி பேசுவதற்கு நீ யாரா? தனி மனித சுதந்திரத்தை பற்றி பேசுவதற்கு நீ யார்? தனி மனித ஒழுக்கத்தை பற்றி பேசுவதற்கு நீ யார்? நீங்கள் எல்லாம் வந்து வாடகை வாயர்கள். நான் முன்பே சொல்லிட்டேன், காசுக்காக நீங்கள் எலும்பை கவிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிற ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து பதில் சொல்லியே தீர வேண்டும். தாவேக்காவோட பொதுக்குழு கூட்டத்தில் முக்கியமான விஷயம், ஹைலைட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தீர்மானங்கள் 12 தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் தீர்மானம் வந்து கரூரில் உயிரிழந்தோருக்கு ஆழ்ந்த இரங்கல் தீர்மானம். ஆமாம், இரங்கல் தீர்மானம் வச்சிருக்காங்க. ஸோ இது இரங்கல் தீர்மானம் தளபதி விஜய் அவருடைய தலைமையில் இன்றைக்கு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ரெண்டாவது பெண்கள் பாதுகாப்பு தீர்மானம். முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க? அதான் இப்போ சொல்லியிருக்காங்களே, கோவையில் நடந்துச்சு. பொதுவாக பெண்களில் பாதுகாப்பே இல்லை இந்த ஆட்சியில், அதுக்காக ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த தீர்மானம் நிறைவேற்றுறதுக்கு முன்னாடியே இந்த திமுக மூலம் வந்து ஒழிச்சு கட்டுறது தான் முதல் தீர்மானம் நிறைவேற்றிருக்கணும். ஏன்னா அதுக்கு தான் நம்ம களத்தில் வந்திருக்கோம், இல்லைன்னு சொல்லலை. தொடர்ச்சியாக எவ்வளவு பெரிய அநீதியான இந்த சம்பவத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்காங்க நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ பெண்களுக்கான அந்த பாதுகாப்பை உறுதி செய்யப்பட வேண்டும். மூணாவது பார்த்தீங்கன்னா, தமிழகம் புதுவையை சேர்ந்த 35 மீனவர்கள் கைது செய்யப்பட்டதற்கு கண்டனம் மற்றும் அவர்களின் விடுதலை அறிவுறுத்தல் தீர்மானம். தொடர்ச்சியாக இந்த மீனவர்களுடைய விடுதலை குறித்து, இந்த மீனவர்களுடைய அவல நிலை குறித்து இருக்கக்கூடிய எல்லா கட்சியும் போராடினாலும் இதற்கு எந்த ஒரு தீர்வும் எட்டப்படாமலே இருக்கிறது. மோடி அவர்கள் இதை குறித்து எந்த மாதிரியான பேச்சுவார்த்தை இலங்கையோடு நடத்தியிருக்கிறார்னு ஒரு கேள்வி இருக்குது. ஸ்டாலின் அவர்கள் என்ன மாதிரியான முன்னெடுப்பு எடுத்திருக்கிறார்? 2 பேரும் கடிதம் எழுதுறாரு. எப்போ கடிதம் எழுதுவார்? இன்னமும் அந்த காலத்தில் காதல் கடிதம் எழுதுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி தப்பாக லெட்டர் எழுதிட்டே சுற்ற வேண்டியது. இன்றைக்கி டெக்னாலஜி எங்கே போயிட்டுருக்கு, ஃபோன் பண்ணோமா, பேசினோமா, அடுத்த அதிகாரிகள் இங்கேருந்து அனுப்பணுமா, இதற்கு என்ன தீர்மானம், நாளைக்கு இதே போல் நீங்கள் செஞ்சீங்கன்னாக்கா ஒரு பெரிய நெருக்கடிக்கு உள்ளாக்குவோம், இங்கேருந்து வர்த்தகத்தை துண்டிப்போம், இன்னும் பல விஷயத்தை நெருக்கடிக்கு உள்ளாக்கணும். இவங்க இங்கேருந்து மோடிட்ட பேசி இதெல்லாம் செய்யணும். நீங்கள் என்ன செய்றீங்க? உங்களுக்கு ஈடி வந்தால் மட்டும் மோடிட்ட போய் குத்த வச்சு உட்காடுறீங்க. மீனவர்களை கைது பண்ணால் அடுத்தபடியாக வாக்குரிமையை பறிக்கும் எஸ்ஐஆருக்கு கண்டனம். கண்டனமா? எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சாருக்கு கண்டனம். யார் அந்த சார்? அந்த பிரச்சனைக்கு இன்னும் தீர்வு எட்டப்படாமல் போய்கொண்டே இருக்கிறது. சரி, இந்த வாக்காளர் திருத்த இதுக்குள்ள வந்து நம்ம மெயினாக இதில் எதை பேசணுன்னாக்கா, அனைத்து கட்சி கூட்டத்தில் வந்து விஜய் அவர்கள் தரப்பில் யாரும் பங்கு பெறல. இதை தான் வந்து 2 நாளாக ஓட்டினானுங்க. நடந்தது என்னது? திமுக சார்ந்த ஒரு கூட்டணி கட்சிகள் தமிழ்நாடு அரசாங்க சார்பு நடத்தினியா? செக்ரட்டரியேட்டில் வச்சு நடத்தினியா?
ஒய்யாரத்துக்கு நீ எங்கேயோ கொண்டு போய் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு நீ நடத்தினாக்கா அதில் வந்து உனக்கு வாடகை வாயா இருக்கக்கூடிய 2 பேரை கூப்பிட்டு வச்சு விஜய்க்கு எதிராக பேசி விட்டேன்னா நாங்கள்லாம் அப்படியே பயந்துருவோம். ஆஹா, விஜய் வந்து தப்பு பண்ணுறான்னு நினச்சிருவோம். முட்டாத்தனமான ஒரு சில விஷயங்களை செஞ்சுக்கிட்டு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்கன்னும் பொழுது சரி, இந்த சாருங்கன்ற பிரச்சனை தமிழ்நாட்டில் தீராமே இருக்குது, அதையும் தீர்ப்போம். அடுத்தபடியாக 5வது தீர்மானம், டெல்டா மாவட்ட விவசாயிகளின் பாதிப்புக்கு காரணமான தமிழக அரசுக்கு கண்டனம். இது அப்படி படித்ததுக்கு போல டெல்டா விவசாயிகளுடைய பிரச்சனைக்கு காரணமாக இருக்கக்கூடிய டெல்டாக்காரன் ஸ்டாலினுக்குன்னு சொல்லி ஒரு தீர்மானம் நிறைவேற்றினா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா அவர் தானப்பா தான் டெல்டாக்காரன் சொல்லிட்டு வயக்காட்டில் சூவை போட்டு இறங்குறது, கான்ட்ராக்ட் போட்டு ரோடு போட சொல்கிறது, பதனியை குடிச்சு விட்டு சக்கரை பொடியலான்னு கேட்க வேண்டியது கரெக்டா? டெல்டாக்காரன் தெரியாமல் கேட்டிருப்பாருண்ணே. எதுவுமே அவருக்கு தெரியல. அதைத்தான் தம்பி நான் திரும்ப சொல்கிறேன். எந்த துறையை பற்றி தெரியாத நபர்லாம் துறை சார்ந்த அமைச்சர், வேளாண்மை பற்றி தெரியாதவர் வேளாண் துறை அமைச்சர், மருத்துவத்தை பற்றி தெரியாதவர் சுகாதாரத்துறை அமைச்சர், விளையாட்டை பற்றி தெரியாதவர் விளையாட்டு அமைச்சர், எதை பற்றியுமே தெரியாதவர் முதலமைச்சர். இப்படி தான் போயிட்டு இருக்கு தமிழ்நாட்டு நிலவரம். அடுத்தபடியாக 6வது தீர்மானம், வடகிழக்கு பருவமழைக்கு போதிய ஏற்பாடுகளை அரசு செய்து முடிக்க வேண்டும். அதாவது சென்னையில் இந்த 4000 கோடி என்னப்பாச்சுன்னு கேட்குறோம், வேற ஒன்றும் இல்லை. அதுக்கு ஒரு தீர்மானம். 7வது தீர்மானம், ராம்சார் சதுப்பு நிலத்தில் கட்டுமான அனுமதியை ரத்து செய்ய வேண்டும். முதல்ல எனக்கு இருக்கக்கூடிய கேள்வியே, இந்த கட்டுமானத்துக்கு அனுமதி கொடுத்ததற்கு முன்பு இந்த வேளச்சேரி தொகுதிக்கு எம்எல்ஏ யாருனாக்கா காங்கிரஸ் சேர்ந்த அசன் மௌலானா தான் எம்எல்ஏ. சதுப்பு நிலத்திற்குள்ள குப்பையை கொட்டுறதுக்கு ஏன் முதல்ல அனுமதிச்சிங்க? முதல்ல பல ஏக்கரை வந்து ஆக்கிரமித்து சென்னையில் இருக்கக்கூடிய எல்லா குப்பையிலும் கொண்டு போய் அங்கே போய் டம்ப் பண்ணுறக்கூடிய இந்த புத்திசாலித்தனமான முடிவை எடுத்தது யார் சொல்லுங்கள்? அரசு எடுத்திருக்கோம். அவர் வந்து சட்டமன்றத்தில் கூட கேட்டிருக்கலாம். அரசு எடுத்திருக்கும்னாக்கா உங்களுக்கு வந்து போதிய புரிதல் இருக்கணும், இல்லை அறிவு இருக்கணும், இல்லை அதை துறை சார்ந்த வல்லுநர்கள்ட்ட கேட்கணும். ஒரு சதுப்பு நிலம் என்பது அது வந்து இயற்கை கொடுத்த வரம். நீ எத்தனை கோடி காசு கொடுத்தாலும் உன்னால் சதுப்பு நிலத்தை உருவாக்க முடியாது, நீர்நிலைகளை வேணாலும் உருவாக்க முடியாது. அந்த இடத்துக்குள்ளே போய் எவனாவது அறிவு சார்ந்து இருக்கவன் குப்பையை கொட்டுவானா? தம்பி, நீங்கள் அது உள்ள குப்பை இருந்தால் அகற்றணும். ஆகாய தாமரை ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருந்தால் நம்ம அதெல்லாம் அகற்றுவோம். இந்த மாதிரியான விஷயம் நடப்போம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த 4 வருஷத்தில் நீங்கள் நல்லா பாருங்கள், ரொம்ப வெல் பிளான்டாக ஃபஸ்ட்டு ஒரு பல ஏக்கர்களை ஒரு 15, 20, 30 ஏக்கரை வந்து எடுத்து குப்பையை கொட்டி டம்ப் பண்ணுறீங்க. டம்ப் பண்ணி அந்த நிலத்தவே என்ன பண்ணுறீங்க, சதுப்பு நிலத்தை குப்பை நிலமாக மாற்றி அந்த நீர்நிலைகள் அந்த இடத்துல தண்ணி தேங்காத மாதிரி வேற ஒரு ஏற்பாடு பண்ணதுக்கு பிறகு இந்த திட்டம் வருகிறது என்பதுதான் நீ குற்றச்சாட்டு. அப்போது இது வந்து இன்னைக்கு நடந்த தவறு கிடையாது. வெல் பிளான்டாக முன்னாடிந்தே போட்டு இது எக்ஸிக்யூஷன் பண்ணியிருக்கணுன்றதான் இன்றைக்கி வந்து அந்த வல்லுநர்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டாக இருக்கணும் பொழுது இது திட்டமிட்டு நடக்குது. அசன் மௌனாலாம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? ஒரு அந்த வேளச்சேரியோட எம்எல்ஏ நீங்கள், இந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் என்ன பண்ணீங்க? எப்படி அதிகாரிகள் வந்து இதற்கு வந்து கையொப்பமிட்டீங்க, ஒப்புதல் கொடுத்தீங்க? இதில் வந்து பலாயிரம் கோடி வந்து ஒரு 2000 கோடி கிட்ட எதுவுமே இவங்க இந்த 50-100லாம் கிடையாதுப்பா. ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோ தான். இந்த துணை மாப்பிள்ள இந்த ரோல் அந்த ரோல்லாம் கிடையாது. ஆனால் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோ தான்ற மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபேன்சி நம்பரில் திருடுறது தான். 888 புரியுதுங்களா? இது வந்து 2000 எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே பயங்கரமாக போகக்கூடிய ஒரு இதுதான் செஞ்சுட்டு இருக்காங்க. அடுத்து வந்து தலைவரின் மக்கள் சந்திப்பு வருவோருக்கு உரிய பாதுகாப்பை அரசு வழங்க வேண்டும். தாவேக்காவுக்கு கூட்டம் நடந்தால் பாதுகாப்பு வழங்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது நீதிமன்றமும் தெளிவாக சொல்லியிருக்கு. விஜய் அவர்கள் வந்தாலே மாநாடு தான் உங்களுக்கு தெரியாதா? தொடர்ச்சியாக விஜய் அவர்கள் செல்லக்கூடிய எல்லா இடத்திற்கும் நெருக்கடி ஏற்படுத்துவது, ஊருக்குள்ளே மக்களை சந்திக்காமல் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக அந்த பக்கம் இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறது. ஊருக்கு ஒதுக்குப்புறமாக சுற்ற வேண்டியவங்களாம் ஊருக்குள்ளே விட்டுட்டு நம்ம போடுற அவஸ்தை இருக்குல்ல, அதனால் வந்து விளைவு இதெல்லாம் கரெக்டுங்களா? நீ அங்கிட்டு வந்து சுற்ற வேண்டியது, ட்ரெயினுக்கு டிக்கெட் எடுக்காமல் வர வேண்டியது, ஊருக்குள்ளே வந்து உட்காந்துக்க வேண்டியது, அதுக்கப்புறம் ஊரே என்னதான்ற வேண்டியது, அப்புறம் ஊரில் உள்ள இயற்கை வளங்கள் கனிம வளங்கள்லாம் திருட வேண்டியது, உங்களுடைய அமைச்சர் பெருமக்கள் எம்எல்ஏக்களை வச்சு இந்த நாட்டுடைய வளங்களை கொள்ளையடிக்க வேண்டியது, யாராவது ஏற்று கேட்டால் விஏக்குள்ளே வெட்டுறது, இராணுவ வீரர் வெட்டுறது, காவல்துறையை வெட்டுறது, பொதுமக்கள் கேட்டால் வந்து வெட்டுறது, இப்படி தொடர்ச்சியாக ஒரு அக்கப்போரை செஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டியது பொழுது நீங்கள் விஜய் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க தவறுகிறீர்கள் என்றால் அந்த பாதுகாப்பை நாங்கள் உறுதி செய்துகிறோம். ஆனால் அரசாங்கம் நீங்கள் பல விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்பதற்காக நாசுக்கா அந்த மாதிரிலாம் எதுவும் செஞ்சிடாமல் இருக்கணும்னா நீங்கள் நல்லபடியான முறையில் பாதுகாப்பு கொடுங்கன்றதான் அதோடைய அர்த்தம். அடுத்து 9வது தீர்மானம், கழக தோழர்கள் மீது காழ்ப்புணர்ச்சியுடன் அவதூறு பரப்பும் அரசின் கைக்கூலிகளுக்கு கண்டனம். அரசின் கைக்கூலிகளுக்கு கண்டனம். ஊபிஸ் தானே? பொதுவாக அப்படி சொல்ல முடியாதுண்ணா. ஊபிஸ்ன்ட்டு நல்லவங்களும் இருக்காங்கண்ணா. ஊபிஸ்னா யார் தம்பி? உடன்பிறப்புகள்ண்ணா. உடன்பிறப்புகளை நம்ம குறை சொல்லுது தம்பி. ஊபிஸ்னா யார்? ஊபிஸ் உடன்பிறப்புகளை ஊபிஸ்ன்றாங்களா தம்பி? இந்த 200 வந்து கேட்டகரியில் வரவன் தான் மெயினான ஊபிஸாகவே இருப்பான். புரியுதுங்களா? அந்த 200 கேட்டகரியில் வந்துட்டு அவதூறை பரப்புவது, குறிப்பாக நீங்கள் தளபதி விஜய்க்கு எதிராக வந்து ஒரு வீடியோ ரெடி பண்ணீங்களடா,
மகாபலிபுரத்துக்கு எல்லா பணங்கள் வர மாதிரி ஒரு வீடியோ ரெடி பண்ணீங்கல்ல, இதைத்தான் சொல்கிறோம். இந்த மாதிரி அவதூறு ரெடி பண்ணுறது, அவருக்கு எதிராக நரேட்டிவ் செட் பண்ணுறது, 4 பேர் அவருக்கு எதிராக மிமிக்ரி செய்ய வேண்டியது, வானவில் குரூப் வந்து பேட்டி கொடுக்க வேண்டியது, தொடப்புக்கட்டை மீசியை வச்சுட்டு வெட்டுவேன் குத்துவேன்னு சொல்லி பேச வேண்டியது, இவர்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டு ஒரு அவதூறு பரப்புறீங்கல்ல. திரும்பவும் தான் சொல்கிறேன், எப்போயுமே ஒரு தலை சிறந்த மனிதனை நீங்கள் வந்து ரொம்ப குறைச்சி மதிப்பிடாதீர்கள். அவர்கள் தான் இந்த உலகை உலுக்கியிருக்கிறார்கள் என்பதுதான் வரலாறு என்பது போல. உங்களை மாதிரி தொடப்புக்கட்டெலாம் அடித்து விரட்டுறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. இங்கே பேர் சொல்லும் போதே மணி அடிக்குதா, அது எந்தங்க சர்ச்சில் மாதா கோயில் மணி அடிக்குது, உங்களுக்கு சாவு மணி கன்ஃபார்ம் தாண்டி. 10வது திருமணம். தமிழக தொழில்துறைக்கு வந்த முதலீடுகள் குறித்து அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும். ரொம்ப முக்கியமான தீர்மானம். வெள்ளை அறிக்கை கேட்டா ஒரு புத்திசாலி இந்தா இப்படி ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்து காமிச்சு இதான் வெள்ளை அறிக்கைன்னு சொல்லுது. யார் அந்த புத்திசாலி? மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் திரு டிஆர்பி ராஜா. அதான் நான் மாண்புமிகு அமைச்சருக்கு மரியாதை கொடுக்குறேனே. மக்களுக்கு மரியாதை அவங்க கொடுக்க மாட்டாங்க, நீ அமைச்சருக்கு மட்டும் மரியாதை கொடுப்பல. உன்னை விசாரிக்கணும் ரெடி. மக்களுக்கு இங்கே ஒரு மரியாதை கிடையாது. நான் பல முறை முதலமைச்சர் வந்து வெளிநாடு போவாராம், பல ஆயிரம் கோடி முதலீடு வந்திருக்குன்னு வரான். வெள்ளை அறிக்கை கேட்டால் ஒரு ஆள் வெள்ளை பேப்பர் தூக்கி ஆட்டுவியாமா, நீ வந்து அமைச்சர் கரெக்டுங்களா? எதிர்கட்சி தலைவர் கேட்டார் வெள்ளை அறிக்கை, அவருக்கு தான் வெள்ளை பேப்பரை A4 சீட்டை காட்டினார். தம்பி, நீங்கள் எதிர்கட்சி தலைவரை நீங்கள் வந்து ரொம்ப இலக்காரமாக கூட பேசிட்டு போயிடலாம். ஆளுங்கட்சியாக நாளைக்கு வரப்போகிற விஜய் அவர்கள் நீங்கள் இலக்காரமாக பேசினேன்னு வச்சுக்கேன், நல்லா இருக்காதாம்மா, பார்த்துங்க. இந்த பேச்சுக்கு வேறு சிரிச்சுட்டு வாங்கண்ணா. அப்புறம் யாரு இல்லை, நீங்கள் வந்து எது ஆளுங்கட்சியாக தாவேக்கா வரும்னு சொல்லுவீங்களா, அவங்க திமுக நல்லா சிரிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? சிரிச்சிட்டாங்கன்னு ஆச்சு, ஏன் ஒன்று பிரிச்சிருவேன் நான், மக்களை எடுத்து கொடுக்குறேன். நீ சும்மா சொன்னா. அடுத்து 11வது தீர்மானம் என்னன்னா, ஜனநாயகத்துக்கு எதிராக கருத்துரிமையும் பேச்சுரிமையும் சிதைக்கும் வகையில் கைது நடவடிக்கை எடுக்கும் திமுக அரசுக்கு கண்டனம். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி ஒரு 3rd கிரேட் நபரை வச்சு நீங்கள் என்ன வேணாலும் பேசுவீங்க, எவ்வளோ ஆபாசமாக பேசுவீங்க. பெண் உரிப்பை பற்றி, பெண்களை பற்றி ரொம்ப மோசமாக பேசுறது, பெரும் தலைவர்களை வந்து வன்மமாக அசிங்கமான முறையில் பேச வேண்டியது, குறிப்பாக வந்து பொன்முடி, அதாவது எது பாலியல் தொழிலை கொண்டு போய் சைவம் வைணவத்தோடு ஒப்பிட்டு பேசக்கூடிய நபருக்கு நேற்று நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? பொதுச் செயலாளர் கட்சியில் துணை பொதுச் செயலாளர் பதவியை வந்து முதலமைச்சர், மாண்புமிகு முதலமைச்சர் கொடுத்துருக்கிறீங்க. பதவி கொடுத்த அன்னைக்கே ஒரு டிரைவர் வந்து கேட்குறான், பஸ்ஸை நிப்பாட்ட சொல்லி தூய்மை பணியாளர் சொன்னாக்கா என் கூட படுக்க வரையான்னு கேட்குறான். 2வது மேட்ரு, நீ ஓசியில் தானே போகிறேன்னு அந்த ஆள் மாதிரியே பேசுகிறான். புரிஞ்சா உங்களுக்கு? இவங்க சமூக நீதி தான். நீங்கள் அடுத்த உயர் பதவி யாருக்கு கிடைக்கும்? சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு அடுத்து கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஆபாசமாக பேசினா அமைச்சர் வரைக்கும் போகலாம்ன்றது திமுக தான் சாத்தியமோ என்னமோ தெரியல. 12வது கடைசி தீர்மானம், கூட்டணி நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை, மக்கள் விரும்பும் முதல்வர் தளபதி விஜயின் தலைமையிலேயே. இது வந்து ஒரு விஷயம் என்ன தெரியுது, இந்த பிஜேபி கூட பேசினாங்க, இந்த அதிமுக கூட பேசினாங்கன்னு ஒருத்தன் ஊட்டிகிட்டு இருக்காங்க இல்லை, திமுகலையும் சரி அந்த பக்கம் சரி, அவனை இழுத்து வச்சு புல்க்குன்னு ஒரு அறை. டேய், நல்லா தெரிஞ்சுக்க, தளபதி விஜய் அவருடைய தலைமையில் தான் கூட்டணி, அவர் தான் முதல்வர் வேட்பாளர். மறுபடியும் இந்த பெயிண்ட் டப்பா தூக்கிட்டு சுற்றுறதை நிப்பாட்டாமல் ஒழுங்காக போய் கக்கூசை கழுவினோமா காசு வாங்கினோமான்னு போயிட்டே இருக்கணும். ஏன் அதை நம்ம மெயினாக பேச வேண்டியது இருக்குன்னா, இன்றைக்கு இந்த இவ்வளோ தீர்மானங்கள் நிறைவேற்றி கொண்டு இருக்கிறோம். தூய்மை பணியாளர்களை எவ்வளோ மோசமாக ஒரு டிரைவர் இன்றைக்கி பேசலான்னு பார்த்துட்டு இருக்கோம். அதே நிலைமையில் தூய்மை பணியாளர்களை இவ்வளோ எப்படி தேடி தேடி கைது பண்ணாங்கன்னு பார்த்தோம். இன்றைக்கி தூய்மை பணியாளர்கள் தற்கொலை செய்வதற்காக மெரினா பீச்சில் கடலில் இறங்கி இருக்கிறாங்க. ஸோ தன் உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இங்கே ஒரு அரசாங்கம் நடந்து கொண்டு இருக்கிறது. எதற்காக? தன் வேலையை நிரந்தரம் பண்ணி கொடுங்க, தனக்கான ஊதியத்தை உறுதி செய்யணும்னு சொல்லி போராடுறாங்க. அதை கொடுப்பதற்கு வக்கற்ற அரசு தேடி தேடி விஜய் அவர்கள் மீது பழி சொல்வதும், அதில் வந்து பல ஆஸ்கார் நாயகன்லாம் இப்போ எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியலன்னு சொல்லி இன்றைக்கி மேடைகளில் பேசினதெல்லாம் நம்ம பார்த்தோம். கரெக்டுங்களா? ஒரு விஷயம் நீங்கள் கவனிச்சிங்களாண்ணா, திரு விஜய் அவர்கள் பேசினார். அதுக்கு முன்னாடி ஆதவர்ஜனா கூட ஒரு விஷயம் நிறைய பேசினார். அதில் முக்கியமான விஷயம் ஒன்று குறிப்பிட்டார். தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் காணாம போயிட்டாருன்னு சொல்லிட்டீங்க. கலைஞர் கருணாநிதி கைது செய்யப்பட்ட போது ஸ்டாலின் எங்கே போனார், அவரும் காணாமல் போயிட்டாருன்னு அப்படின்னு குறிப்பிட்டு பேசியிருந்தார். பார்த்தீங்களா? அப்பெல்லாம் பேசலையா? அவர் தானே பேசியிருந்தாரு. அப்பெல்லாம் பேசலையா? அவரும் காணாமல் போயிட்டாரு அப்படின்னு சொன்னார். கோப்பனை கைது பண்ணப்போ ஓடி ஒழிஞ்சது யாருன்னு கேட்டார். மரியாதையாக சொன்னா, அவர் சொன்னதை நான் சொல்கிறப்பா, எனக்கு மரியாதை இருக்குப்பா. அவர் சொன்னது சொல்கிறேன். கோப்பனை கைது பண்ணப்போ ஓடி ஒழிஞ்சது யார்? உங்கள் வரலாறுலாம் நாங்கள் எடுத்து பேசினோம்னா டாராக கிழிஞ்சிரும்ன்றதை வந்து மேடையில் இன்றைக்கி பகிரங்கமாக வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்சியாகவே ஆதவ் அவர்கள் பேசியிருக்கிறாரு. இந்த பக்கம் அருண்ராஜ் அவர்களும் பார்த்தீங்கன்னாக்கா அவர் பங்குக்கு வந்து ஒரு சாத்திருக்காரு. இந்த ஃபேன்சி நம்பராக திருடுறது, KN நேருடைய அந்த வழக்கை குறித்து பேசியிருக்காரு. 888 திருடுறதுன்னு சொல்லி பல விஷயங்கள் பேசியிருக்காரு. பொழுது இன்றைக்கு நீங்கள் தாவேக்கா என்ற ஒரு கட்சி இருக்குதா, காணா போயிடும், அழிஞ்சிரும், ஒளிஞ்சிரும்னு சொன்னீங்கல்ல, நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் இந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நபரை கூட கைது பண்ணிக்க. தளபதி விஜய் என்ற ஒற்றை முகம் இருந்தால் போதும், தமிழ்நாட்டில் ஓட்டு கிடைக்கிறதுக்கும் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கும் அவரை கனவுலையும் நீங்கள் தொட முடியாது. நான் திரும்பவும் சொல்கிறேன், அவரை நீங்கள் கனவுலையும் தொடங்க முடியாது. ஏன்னா
மக்கள் வந்து பேரன்பு கொண்டு நேசிக்கக்கூடிய ஒரு தலைவனை நீ தொட்டேனா என்னாகும் என்பது வரலாறுல நீங்கள் வந்து பல விஷயங்களை பார்க்க தவறியிருப்பீங்க. நீங்கள் படித்து பார்க்கலாம். சமகாலத்தில் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தொட்டுப்பார். தேன்கூடில் கை வச்சாலும் 1000 தேனி தான் கொட்டும். விஜய் மீது கை வச்சேன்னு வச்சுக்க, கோடி நபர் சேர்ந்து கொட்டுவோம். டொங்குன்னு அடி எங்கேருந்து விழுங்குன்னு தெரியாது. உமக்கு நல்லதில்லை, அவ்வளோதான். இதுவும் அவர் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வந்து ஒருமையிலையும் பேசியிருந்தாரு. யார் ஆதவர்ஜனா பேசியிருந்தாரு. அவன் வேண்ட்டு அதை அப்படி பேசிருக்கலாம்னு நினைக்கிறீங்களா? நீங்க என்ன பேசினார் சொல்லு. ரவுடி பையன் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தாரு. அந்த ஒரு சபையில் அந்த மாதிரி பேசிருக்கலாமா? தப்பா இல்லையா அது? உங்கள் கூட பிறந்தவங்க பொம்பளை பிள்ளை தான் இருக்கா வீட்டில்? இல்லைம்மா, அண்ணன் ஒருத்தர் தான் இருக்காரு. பட் ஆனால் அந்த சமூகத்தில் எப்படி நீ வந்து கல்யாணம் முடிச்சுக்க போதானே? ஒரு பெண் உங்கள் வீட்டுக்கு வருவாங்க தானே? பெண்கள் மீது உனக்கு மரியாதை இருக்கா இல்லையா? கண்டிப்பாக. ரகசியமாக நீ போய் பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்க. ரகசியமாக பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்க. ஃபோனை ரீசார்ஜ் பண்ணுங்க, நான் கொடுக்குற 1000 ரூபாயை வச்சு நீ நல்லா ஜாலியாக சுற்றுன்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா நீ அமைச்சரா? நீ ஒரு கட்சியின் பொதுச் செயலாளரா? நீங்கள் நாகரிகமாக பேசுனீங்களா? ஓஷி தானே நீ? ஓஷியில் போகிற ஓஷி அந்த ஆளுக்கு மறுபடியும் இப்போ வந்து பதவி கொடுக்குறீங்க. கரெக்டுங்களா? உனக்கு நம்பிக்கை இருக்குது, நம்பிக்கை இல்லைன்றது 2வது பிரச்சனை. பல நபர்கள் வந்து ஒரு மதத்தை வழிபடுகிறார்கள் என்றால் அதை வந்து புண்படுற வரையில் நீங்கள் பேசுவதற்கான எந்த தார்மீக உரிமையும் இல்லை. ஒரு சைவம் வைணவத்தை கொடுத்து வந்து பாலியல் தொழிலோட ஒப்பிட்டு இந்த இப்படின்னு சொல்லி பேசுகிறீங்கனாக்கா நீங்கள் நாகரிகமாக பேசுனீங்களா? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை பேச சொன்னது யாருன்னு அவனே சொல்லியிருக்கிறான். எவ்வளோ மேடைகளில் எத்தனை தலைவர்களை நீங்கள் எம்ஜிஆர் இருக்கட்டும், ஜெயலலிதாவாக இருக்கட்டும், விஜயாக இருக்கட்டும், விஜயகாந்தாக இருக்கட்டும், பிரேமலதாவாக இருக்கட்டும், நீங்கள் இந்த பக்கம் தமிழிசையாக இருக்கட்டும், அன்புமணி, ராமதாஸ், எல்லாத்தையும் மிக கேவலமாக ஒருத்தன் ஒருமையிலையும் அசிங்கமாக ஆபாசமாக பேசியிருக்கிறான். அவனை ஊக்குவித்தது யார்? திமுக தானே. இப்போ நீங்கள் எல்லாம் இவ்வளோ பேசிட்டு அவர் அந்த இடத்துல அவர் கரெக்ஷன் பண்ணிட்டார். அதை சொல்லியிருக்கேன். நான் டக்குன்னு உரிமையில் சொல்லிட்டேன், நான் வந்து திருத்திக்கிறேன்னு சொல்லி சொல்லிட்டார். ஏன்னா உள்ளுக்குள்ளே அவ்வளோ ஆதங்கம் இருக்குது தம்பி. நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் வந்து நம்ம கண்ணுக்கு முன்னாடி அது இயற்கை மரணம்ன்றது வேற, சரியா? இங்கே ஒரு மரணம் என்பது திட்டமிட்டு நடக்கப்பட்டதா அப்படின்றது விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் மக்கள் சொன்ன கருத்தை வச்சு என்ன நடந்து கொண்டிருக்கிறது நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியுது. இன்றைக்கி அதில் கருத்து சொல்ல வேண்டாம். அப்படி இருக்கும் பொழுது எல்லாருக்கும் ஒரு கோபமும் ஒரு ஆதங்கம் இருக்குது. நீ வந்து ஊருக்குள்ளே வந்து நீ ஒரு ரவுடி பயலாக இருந்துக்கிட்டு இருக்கிறியா அப்படின்றத அவர் கோட் பண்ணி அந்த ஒரு வார்த்தை அப்படி பேசினார். பட் ஆனால் வந்து நீங்கள் செய்யக்கூடிய அந்த விஷயத்த அவர் இன்னொரு வார்த்தையும் சொன்னார். மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு குழப்பம் வந்துச்சுடா, நீங்கள் 2 பேர் ஆனால் பர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்கல்ல, அதில் தான் கன்ஃபார்மே ஆச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை கோட் பண்ணியிருக்காரு. நம்மளுது தம்பி, நான் திரும்பவும் சொல்கிறேன், உங்களை கண்டு பயந்து நடுங்கி ஓடக்கூடிய காலமெல்லாம் மலையேறி போச்சு. இளைஞர்கள் அரசியலுக்குள் வருவதற்கு முன்னாடி நீங்கள் சித்து வேலை காமிச்சிக்கிட்டு இருந்தீங்க, மையில் வந்து தடவிட்டு வந்து இல்லாத கதையெல்லாம் சொன்னீங்க, எடுபட்டுச்சு. இன்றைக்கி தளபதி அவர்கள் அரசியலுக்கு வந்த பிறகு இளைஞர்கள் வந்து அரசியலை தேர்ந்தெடுத்து அரசியலை வந்து பயில ஆரம்பிச்சிட்டாங்கன்னும் பொழுது இம்முறை நடக்கக்கூடிய எலெக்ஷன் என்ன எலெக்ஷன் தெரியுமா? இளைஞர்களுக்கும் திமுக நடக்கிற எலெக்ஷன். அவங்களை ஜெயிக்க முடியாது. அதாவது நேற்று வரைக்கும் ஒரு ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனு, ட்விட்டரில் என்ன வருது, சினிமா செய்தியை பார்த்துட்டு இருந்தவங்களும் கூட அரசியல் பக்கம் இழுத்துட்டாருன்றீங்களா விஜய்? நிச்சயமாக இந்த முறை நடக்கக்கூடிய எலெக்ஷனை இளைஞர்களுக்கு மட்டும்தான் இது. அதாவது கரூர் விஷயத்திற்கு முன்னாடி இளைஞர்கள் மட்டுமே ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்க ஒரு சூழலில் இன்னைக்கு ஒட்டுமொத்த பெரியவர்களும் குடும்பத்தில் இருக்க எல்லா நபர்களும் வந்து விஜய் அவர்களுக்கு ஆதரவு குரல் நீட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த திருட்டுத்தனம் பண்ணிக்கிட்டு இந்த மக்களை வந்து கபலீகரம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆட்சியை விரட்டுவது தான் வந்து முதன்மை வேலைன்றது எல்லாத்தையும் உறுதி பண்ணிட்டாங்க. நல்லா அதை புரிஞ்சுங்க தம்பி. நீங்கள் சில நூறுக்கு ஆசைப்பட்டு பல நூறு கல்லறைகளை இங்கே உருவாக்கி கொண்டே இருக்கிறீர்கள். மக்கள் சில நூறுக்கு ஆசைப்பட்டு பல நூறு கல்லறைகளை உருவாக்கி கொண்டே இருக்கிறீர்கள் பொழுது அதை நீங்கள் தவிர்த்து விட்டு உங்களுக்காக ஒரு தலைவன் வந்து நிற்கிறான் பொழுது அவரை வந்து நம்ம இறுகி பிடிச்சிக்கிட்டோம். புரியுதுங்களா? அவரை இறுகி பிடிச்சி நம்ம உனக்கு வந்து எதிரிகளோடு வந்து சண்டை செய்வதற்கு உனக்கு நேரம் இல்லை அல்லது உனக்கு அச்சம் இருக்குனாக்கா சண்டை செய்ய வந்திருக்கக்கூடிய நபர்கள் ஆதரவான இல்லைங்க, மிச்சத்தை அவர் பார்த்துப்பார், என்போன்ற நபர்கள் அவருக்கு பக்கபலமாக இருக்கும்னும் பொழுது திமுகவை வீழ்த்தக்கூடிய வேலையை நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம். திரும்பவும் சொல்கிறோம், டிவிகே வைசஸ் டிஎம்கே தான். புரியுதுங்களா? அடி டிஎம்கேக்கு இனிமேல் தொடர்ச்சியாக விழுகும். நீ உன் இஷ்டத்துக்கு நீ உன்னுடைய எல்லா அதிகார பலத்தையும் பயன்படுத்திக்கொள். மக்கள் சக்திக்கு முன்னாடி உன் அதிகார பலம் என்பது எடுபடாது. உங்கள் அடக்குமுறை என்பதை அடங்கி போவதற்கு நாங்கள் வந்து உங்கள் தாத்தங்காலத்தில் இருந்த கோமணம் கட்டிட்டு சுற்றின ஆட்கள் கிடையாது. நடப்பு அரசியல் குறித்து நம்ம நிறைய பேசணும். குறிப்பாக தாவேகாவோட பொதுக்குழு நிகழ்ச்சி குறித்து, இது குறித்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் இன்னும் நம்ம டீட்டெயிலாக பேசலாம்ண்ணா. நன்றிண்ணா. நன்றி தம்பி.